மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்டர் 12ல் ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன். எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன். The tables are the only way to store data. ஸோ நம்ம வந்து டேபிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்லி டேட்டா மட்டும் நம்ம வந்து அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். டேபிள்ஸ் ஆர் ஒன்லி வே டு ஸ்டோர் த டேட்டா. நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு வழி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர்ஃபோர் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஹேஸ் டு பி அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ். ஸோ நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸில். ஒரு டேபிளாக வந்து ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டாஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்கியூஎல் ப்ரொவைட்ஸ் எ ஃப்ரீ டிட்டர்மைன் செட் ஆஃப் கமாண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி முன்கூட்டியே இருக்கக்கூடிய செட் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது எஸ்கியூஎல்லில் டு ஒர்க் ஆன் டேட்டாபேஸ். நம்ம வந்து டேட்டாபேஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீவேர்ட்ஸ், கமாண்ட்ஸ், கிளாஸ் ரெண்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீவேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து தே ஹாவ் ஸ்பெஷல் மீனிங் இன் எஸ்கியூஎல். வாட் இஸ் ஏ கீவேர்டு? வாட் இஸ் ஏ கீவேர்ட்? கீவேர்டு அப்படின்னா என்ன சொல்லணும் நம்ம வந்து தே ஹாவ் ஏ ஸ்பெஷல் மீனிங் இன் எஸ்கியூஎல். ஒவ்வொரு கீவேர்டுக்கும் வந்து ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். அதுதான் வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து. ஸோ தேர் ஆர் அண்டர்ஸ்டுட் ஆஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து கீவேர்டு. தட் இஸ் கால்ட் த ஸ்பெஷல் மீனிங் அப்படின்னு சொல்கிறோம் வந்து. அடுத்து பார்த்தா வந்து கீவேர்டு. அப்போ கீவேர்டு அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து தே ஹாவ் எ ஸ்பெஷல் மீனிங் இன் எஸ்கியூஎல். விச் ஒன் இஸ் எ ஸ்பெஷல் மீனிங் இன் எஸ்கியூஎல்? கீவேர்ட்ஸ். தேர் ஆர் அண்டர்ஸ்டுட் ஆஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அண்டர்ஸ்டுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து கீவேர்ட்ஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன். What is a commands? There are instruction given by the user to the database. யூசர் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு கமாண்ட்ஸ் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் யாருக்கு? டேட்டாபேஸ்க்கு. ஸோ அதான் வந்து தேர் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை த யூசர் டு டேட்டாபேஸ். யூசர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஆல்சோ நோன் ஆஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கமாண்ட்ஸ் கொடுக்குறோம். அந்த கொடுக்கக்கூடிய கமாண்ட்ஸ் வந்து நம்ம டேட்டாபேஸில் வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தே பிகின் வித் ஏ கீவேர்டு. இப்போ நம்ம பிகினிங்கில் வந்து ஒரு கீவேர்டு இருக்கும், அது வந்து கிளாஸ் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கீவேர்டு அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், என்ன ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து கிளாஸு சொல்கிறோம். ஸோ இப்போ கிளாஸ் அப்படிங்கிறது பிகின் வித் கீவேர்டு. நம்ம பிகினிங்கில் ஏதாச்சும் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கிளாஸு அண்டு கன்சிஸ்ட் ஆஃப் கீவேர்டு. அது வந்து கீவேர்டு அண்ட் ஆர்குமெண்ட்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்குமெண்ட்ஸ். தேர் ஆர் த வேல்யூஸ் கிவன் டு மேக் த கிளாஸ் கம்ப்ளீட். ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது தான் வந்து இது பேர் வந்து என்னது? ஆர்குமெண்ட்ஸ். நம்ம கொடுக்குறது தான் வந்து என்னது? ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிடிஎல் கமாண்ட்ஸ். அப்படின்னா என்னது? கிரியேட் டேபிள் கமாண்ட் அப்படின்னு என்னது? ஸோ நம்ம கிரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎல் கமாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூ கேன் கிரியேட் எ டேபிள் பை யூஸிங் கிரியேட் டேபிள் கமாண்ட்ஸ். விச் கமாண்ட் இஸ் யூஸ் டு கிரியேட் ஏ டேபிள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்னது? கிரியேட் ஏ டேபிள் பை யூஸிங் த கிரியேட் டேபிள் கமாண்ட்ஸ். நம்ம வந்து கிரியேட் டேபிள் இதான் வந்து பிகின் வித் கீவேர்ட்ஸ். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். இந்த கிரியேட் அப்படிங்கிற கீவேர்ட்ஸு, டேபிளுங்கிறது கீவேர்ட்ஸு, அதெல்லாம் பிகினிங்கில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸில் இருக்கும். அது வந்து ஸ்பெஷல் மீனிங். ஸோ அப்போ நம்ம வந்து கிரியேட் டேபிள் ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்டு? கிரியேட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அது வந்து கீவேர்ட்ஸ். டேபிள் அப்படிங்கிறது கீவேர்ட். ஸோ அடுத்தது டேபிள் நேம். அடுத்தது என்னது? டேபிள் நேம். when the table is created its columns are named. பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேபிள் க்ரியேட் பண்ணோடனே காலம் நேம்ஸ் எல்லாம் வந்துடும்.
டேட்டா டைப் அண்ட் சைஸ் டு பி ஸ்பெசிஃபைடு. நம்ம வந்து காலம் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு காலத்துக்கும் டேட்டா டைப் அப்புறம் சைஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஈச் டேபிள் மஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் காலம். ஸோ நம்ம ஒவ்வொரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு காலமாச்சும் இருக்கணும். The syntax of create table commands. So write the syntax of create table command. 2 more question கேட்பாங்க. ஸோ create table நம்ம தரணும். அடுத்தது டேபிள் நேம் கொடுக்குறோம். இங்கே அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் கர்லி பிரேஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து என்ன தரணும், ஃபஸ்ட்டு காலம் நேம் தரணும். காலம் நேம் அப்புறம் டேட்டா டைப் அப்புறம் சைஸ் தரணும். காலம் நேம் அப்படின்னா நம்ம வந்து நேமு, டேட்டா டைப் வந்து என்னது வேர் ஆல் கேரக்டர், சைஸ் வந்து என்ன 30. ஸோ இது மாதிரி கொடுக்கலாம். அடுத்தது காலம் நேம், டேட்டா டைப், சைஸ். ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து காலம் நேம் கொடுக்கணும், டேட்டா டைப் கொடுக்கணும், சைஸ் கொடுக்கணும். லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து செமிகாலன் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். How will you create a table using create table commands? Create table name. Syntax, write the syntax of create table அப்படிங்கிட்டாங்கன்னா create table name. அடுத்தது காலம் நேம் அப்புறம் என்னது டேட்டா டைப் சைஸ். அடுத்தது காலம் நேம் டேட்டா டைப் சைஸ். ஸோ இது மாதிரி தரணும். லாஸ்ட்டாக வந்து என்ன தரணும், செமிகோலன். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா now let us use the above syntax to store some information about the student of class. ஸோ நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அதில் ஸ்டோர் பண்ணுறோம். இன் ஏ டேட்டா பேஸ், ஒரு டேட்டா பேஸில் ஸ்டூடெண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஃபார் திஸ் யூ ஃபஸ்ட் நீட் ஏ க்ரியேட் டேபிள். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா டு க்ரியேட் ஏ ஸ்டூடெண்ட் டேபிள். என்ன டேபிள் க்ரியேட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட் டேபிள். லெட் அஸ் டேக் சம் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ் லைக் அட்மிஷன் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து which can use it and short form as admission number, name of the student name. admission numberக்கு வந்து ஷார்ட் ஃபார்மாக என்னது ADM நம்பர், admission number. name of the studentனா name, gender அப்புறம் ஏஜ் எக்ஸெட்ரா ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ let us the create table having in the field name. வந்து க்ரியேட் டேபிள், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதில் என்னென்ன ஃபீல்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதில் என்னென்ன ஃபீல்டு இருக்கணும், அட்மின் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ். அட்மின் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ் அண்ட் பிளேஸ். ஏஜ் அண்டு பிளேஸ் இது எல்லாமே வந்து ஃபீல்டு. நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து என்னென்ன இருக்குது, அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து SQL கமாண்ட்ஸ் வில் பி as follows. ஸோ எப்படி நம்ம வந்து கமாண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரியேட் டேபிள் நேம் என்ன ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ப்ராக்கெட். அப்போ இங்கே வந்து ஃபீல்டு நேம், காலம் நேம் சொல்லியிருக்காங்க இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா காலம் நேம். சின்டாக்ஸில் என்னப்பா இருக்குது, காலம் நேம் இருக்கா, காலம் நேம். டேட்டா டைப் சைஸ் 1 இருக்குது. டேட்டா டைப் என்ன, இன்டிஜர். அட்மிஷன் நம்பர் இன்டிஜர். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேம் வந்து எழுதணும் கேரக்டர், ஜெண்டர் வந்து கேரக்டர். ஸோ ஏஜ் வந்து இன்டிஜரில் தரணும், பிளேஸ் வந்து கேரக்டரில் தரணும். ஸோ நம்ம வந்து இந்த டேபிளில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃபீல்டு, அட்மிஷன் நம்பர் ஒரு ஃபீல்டு, ஒரு காலம். அடுத்து பார்த்திங்கன்னா நேம் வந்து ஒரு காலம், ஜெண்டர் ஒரு காலம், ஏஜ் வந்து ஒரு காலம், பிளேஸ் வந்து ஒரு காலம். இது எல்லாமே காலம். ஒவ்வொரு காலத்துக்கும் நம்ம வந்து டேட்டா டைப் தரணும். அட்மிஷன் நம்பர்னால் எதில் தரணும், இன்டிஜர் தரணும். நேம் வந்து எதில் தரணும், கேரக்டர், அதனுடைய லென்த் வந்து 20. ஜெண்டர் வந்து கேரக்டர் 1. ஏஜ் வந்து என்னது, இன்டிஜர்.
ப்ளேஸ் வந்து கேரக்டர் 10ல் தரணும். கிளாஸை வந்து க்ளோஸ் பண்ணி செமிகாலன் கொடுத்துடணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம above 1 இஸ் a சிம்பிள் டேபிள் ஸ்ட்ரக்சர் வித்தவுட் எனி ரிஸ்ட்ரக்ஷன். ஒரு சிம்பிள் டேபிள் இருக்குது, வித்தவுட் எந்த ஒரு ரிஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் ஒரு சிம்பிள் டேபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்டைன் டு லிமிட் த டைப் ஆஃப் டேட்டா. லிமிட்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். தட் கேன் கோ இன்டு த ஃபீல்டு. ஸோ நம்ம வந்து ஃபீல்டுக்கு போயினதில் constraints are used to limit the type of data and go to the table, go into the table. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப் ஆஃப் டேட்டா கொடுக்கணும், டைப் ஆஃப் டேட்டா இருக்கணும், அப்புறம் வந்து நம்ம வந்து டேபிள் போயிடணும். திஸ் என்ஷூர் த அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் டேட்டாபேஸ். இது வந்து அக்யூரசிக்காகவும் இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அக்யூரசியாகவும் ரிலையபிலிட்டியாகவும் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் குட் பி எய்தர் ஆன் காலம் லெவல் ஆர் ஆஃப் ஏ டேபிள் லெவல். ஸோ இதில் நம்ம வந்து காலம் லெவல் தரலாம், டேபிள் லெவல் தரலாம் இல்லை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நோட் இருக்குது. கன்ஸ்ட்ரைன், வாட் இஸ் எ கன்ஸ்ட்ரைன்? கன்ஸ்ட்ரைன் இஸ் எ கன்சிடரேஷன். Constraint is a condition applicable on a field. அது வந்து ஃபீல்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஆர் செட் ஆஃப் ஃபீல்டு, ஒரு சிங்கிள் ஃபீல்டு ஆர் செட் ஆஃப் ஃபீல்டுக்கு நம்ம வந்து கன்ஸ்ட்ரைன்ட் கொடுக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஸோ அடுத்த ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து column constraint. Column constraint எப்படி பண்ணால் the column constraints apply only to the individual columns. ஸோ நம்ம வந்து ஒரு காலத்துக்கு கன்ஸ்ட்ரைன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இண்டிவிஜுவல் காலம் மட்டும் நம்ம கொடுக்கணும். இண்டிவிஜுவல் காலம்ஸ். த டேபிள் கன்ஸ்ட்ரைன், டேபிள் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன். Table constraint is a table to go to group. Table constraint அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப்பில் அப்ளை பண்ணோம் இல்லை. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து the syntax for a table created with the constraint is given table is a given table. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் காலம் கன்ஸ்ட்ரைன்ட். காலம் கன்ஸ்ட்ரைன்ட்னா என்ன? காலம் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்ளை ஒன்லி டு இண்டிவிஜுவல். காலம் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்ளை ஒன்லி இண்டிவிஜுவலாக மட்டும்தான் அந்த காலம் கன்ஸ்ட்ரைன்ட் வந்து அப்ளை பண்ணணும் இண்டிவிஜுவல் காலத்துக்கு. ஸோ அடுத்து டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட் அப்ளை டு ஏ குரூப் ஆர் ஒன் ஆர் மோர் காலம்ஸ். ஒரு காலத்துக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஒவ்வொரு காலத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் வச்சுக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் ஃபார் டேபிள் கிரியேட்டட் வித் கன்ஸ்ட்ரைன்ட் இஸ் கிவன். நம்ம வந்து ஒரு சின்டாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, ஸோ அந்த இதுக்கான ஒரு இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரியேட் டேபிள் நேம். ஸோ எப்படி ஃபஸ்ட் வந்து ஆரம்பிக்கணும்? க்ரியேட் டேபிள் நேம். அடுத்தது காலம் நேம் என்ன? காலம் நேம், டேட்டா டைப், சைஸு, காலம் 1 காலம் செமிகாலம். காலம் நேம் கொடுத்தோம், டேட்டா டைப் கொடுக்குறோம், சைஸு, காலம் கன்ஸ்ட்ரைன்ட் கொடுக்குறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட், டேபிள் நேம் வந்து ஒன்று தான் எடுத்துக்குவோம். சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டாண்ட் ஃபார் டேபிள்
not null column constraint. The constraint is enforce the field of always condition. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ங்கிறது டேபிள் நேம், அட்மிஷன் நம்பர் இண்டிஜுவலாக தரணும். நாட் நல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்மிஷன் நம்பர் நம்ம கொடுத்தா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதெல்லாம் நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அது நாட் நல். primary key is constraint name character not null, gender character flash place character. இது எல்லாமே நம்ம வந்து டேபிள் க்ரியேட் பண்ணோம். இப்போ வந்து ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணால் க்ரியேட் டேபிள் நேம், அடுத்தது காலம் நேம் வந்து என்னது அட்மிஷன் நம்பர், நேம் வந்து அட்மிஷன் நம்பர், ஜெண்டர் அட்மிஷன் நம்பர், ஏஜ், பிளேஸ், இதுமாதிரி காலம் நேம்லாம் போட்டுக்கணும். ஒவ்வொரு காலத்துக்கும் டேட்டா டைப் ஃபஸ்ட் இன்டிஜர் கமா நாட் நான் இன்டிஜர், அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நேமு, ஜெண்டர், ஸோ இது ஏஜு, இது எல்லாமே தரணும் நம்ம. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து தரணும்.